ரூபாய்க்கு 29 காசு வாங்கியிருக்காரு. எங்கள்கிட்ட ₹1 வரி பணத்தை வாங்கிட்டு 29 பைசா கொடுக்குறீங்க. அதே யூபிக்கு ₹1 வாங்கிட்டு ₹2 கொடுக்குறீங்க. சார் வேர்ல்ட் எக்கனாமிக்ல இந்தியா வந்து 4th பொசிஷன்ல இருந்து 3rd பொசிஷன் வந்திருக்கு. சார் எங்க டைம்லயே வந்துருச்சு சார். இன்னைக்கும் நம்ம 5th பொசிஷன்ல இருக்கோம். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு ஒண்ணு இருக்குது. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி மூலமா மன்மோகன் சிங் காலத்திலே நம்பர் 3 பொசிஷனுக்கு வந்துருச்சு. அதை அவர் திரும்பி சொல்லியிருக்காரு. ஆமா வந்துருச்சு. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில மன்மோகன் சிங் காலத்துல நீங்க சின்ஸ் எக்கானமியை பத்தி பேசுறச்ச அவர் சொல்ற இன்னொரு ஜும்லாவை நான் சொல்றேன் உங்களுக்கு. வேர்ல்டு கப் ஜெயிச்சிரும்னு நினைச்சாரு. வேர்ல்டு கப் ஜெயிக்கல. உடனே அவர் நண்பர் அதானி வச்சு ஒரு ட்வீட் பண்றாரு, நாங்க 4th 5th பொசிஷன் ஆயிட்டோம் எக்கானமியிலன்னு. உடனே நாங்க போய் பார்த்தா டாலர் 56 ரூபான்னு கால்குலேட் பண்றாரு. இங்க டாலர் வந்து 83 ரூபாய்க்கு விற்குது. எவ்வளோ விற்குது? 83 ரூபாய்க்கு. கணக்கு போடுறது எப்படி? 56 ரூபான்னு. என்ன மக்கள்லாம் முட்டாள் நினச்சுன்னு இருக்கிறாரா? 56க்கும் 83க்கும் வித்தியாசம் தெரியாதா எங்களுக்கு? நாங்கள் எங்கள் ஆட்சியில் நாங்கள் அது மாதிரி ஏதாவது செஞ்சோமா? ப. சிதம்பரம் அது மாதிரி பேசினாரா? ரகுராம் ராஜன் ஆர்பிஐ கவர்னர் இருக்கிறத பேசினாரா? இல்லை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அது மாதிரி பேசினாரா பொறுப்பு இல்லாமல்? சார் பொறுப்பு இல்லாமல் எல்லாம் பண்ணுறாரு. மேக் இன் இண்டியா மேக் இன் இண்டியானாரு. இங்கே தான் ஆப்பிள் ரெடி ஆகுது. டாட்டாக்காரன் இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். இங்கே என்ன விலை விற்குது ஆப்பிள் ஃபோனு? துபாயில் என்ன விலை விற்குது? அமெரிக்காவில் என்ன விலை இருக்குது? நீங்கள் பாருங்கள். உங்கள்கிட்ட வரி பணத்தை வாங்கி அவனுக்கு கார்பரேட்டுகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்து அமெரிக்காவில் சீப்பாக விற்கிறான், துபாயில் சீப்பாக விற்கிறான். இந்தியாவில் மட்டும் ஏன் காஸ்ட்லியாக விற்கணும்? ஏன் இந்தியாக்காரன் ஆப்பிள் வச்சுக்கூடாதா? சார் ஒரு முக்கியமான கேள்வி சார். அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு? தமிழ்நாட்டில் போதை பழக்கத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். வெரி குட். டுடே ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். நேஷனல் கிரைம் பியூரோன்னு ஒன்று இருக்கு. அது அவர் பார்த்துருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டு அமித்ஷா தான் உள்துறை அமைச்சராக இருக்காரு. அந்த நேஷனல் கிரைம் பியூரோ என்ன சொல்றது? இந்தியாவில் இருக்கிற 30 மாநிலத்திலேயே தமிழ்நாட்டில் தான் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ட்ரக் கேசஸ் இருக்கு. என்னது? லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ட்ரக் போதைப் பொருளுக்கு கண்டுபிடிக்கிற பிடிக்கிற கேஸ்ல தமிழ்நாடு தான் லோவஸ்ட் இன் தி என்டையர் கண்ட்ரி. அடுத்தது 2வது பதில் ட்ரக் ரிலேட்டட் டெத்ஸ், ஒரே கஞ்சா அடிச்சு சூசைட் பண்றது கொலை பண்ற கேஸ்லயும் தமிழ்நாடு தான் லோவஸ்ட். இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபிகர்ஸ் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிகர்ஸ். இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன். நீங்க பேப்பர்ல 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க. முந்த்ரா போர்ட்ல 300 கிலோ 400 கிலோ ட்ரக்ஸ் எல்லாம் சீஸ் ஆச்சே. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? 300 டன்னு பிடிச்சத. அது யாரோட போர்ட்டு? அவர் மேல கேஸ் போட்டாரா மோடி? அதை பத்தி என்னைக்காவது விளக்கம்? சும்மா இருப்பாரு? ஓ, குஜராத்ல ட்ரக்ஸ் போட்டா சும்மா இருப்பாரு, தமிழ்நாட்டுல மட்டும் ட்ரக்ஸே இல்லாத இடத்துல கொந்தளிப்பாரு. என்ன நியாயம் சார் இது? எங்க கேஸே இல்லைன்னு அவங்களே சொல்றாங்களோ அங்க போய் கொந்தளிப்பாரு. குஜராத் போர்ட்ல 300 டன் 400 டன் அரிசி மாதிரி இம்போர்ட் பண்ற இடத்துல சும்மா இருப்பாரு. எந்த ஒரு நியாயம் சார்? சார் மின்தர் எப்படி வளர்ந்தது? அம்மையாரை கேளுங்க. அம்மையார் சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு கேஸ் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது. என்ன கேஸ்னா, நீங்க மின்துறையில இருக்கிற நஷ்டத்தை கம்மி பண்ணலைன்னா உங்களுக்கு நீங்க கடன் வாங்கும் சக்தி உங்களுக்கு குறைக்கப்படும். 0.5% குறைப்போம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வேற வழி கிடையாது. அந்த தமிழ்நாடு டான்ஜெட்கோட லாஸை குறைக்கலைன்னா எங்களால் நீங்க கடன் வாங்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்மளோட டெபிசிட் வந்து 3% கீழே இருக்கு. இல்லாட்டா 0.5% எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா நீங்க வந்து அந்த லாஸஸை குறைக்கணும் அப்படின்னு கை கட்டப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல கேரளா கவர்மெண்ட் கேஸ் போட்டிருக்கு. ஏன்னா அவர் டோட்டலா நாங்க 60-70 வருஷம் 65 அவர் 70 வருஷம் பாரு, 70 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி பண்ணல. ஆனா 70 வருஷம் அவர் சொல்லிப்பாரு. நாங்க ஆட்சி டைம்ல 2004 வரைக்கும் இன்க்ளூடிங் வாஜ்பாய் கவர்மெண்ட் 55 லட்சம் கோடி கடன் இந்தியாவுக்கு. 10 வருஷத்துல 100 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார் மோடி. எவ்வளவு வாங்கியிருக்கிறாரு? 100 லட்சம் கோடி. ஸ்டேட் கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டோட லாசஸ் பண்றதை குறைக்கலைன்னா நீங்க கடன் வாங்க முடியாதுன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டை கை கட்டி போட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் ஸ்டாலின் சார்? அதுக்குதான் நீங்க இந்தியா கூட்டணி ஓட்டு போடுங்க, நாங்க இதெல்லாம் சரி பண்றோம். நீட்டுக்கு நாங்க என்ன சொல்றோம்? ஸ்டேட்டே டிசைட் பண்ணிக்கலாம்.
காங்கிரஸ் கவர்மெண்ட் எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தது தமிழ்நாடுக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டில் லாஸ் பண்ணால் கடன் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நாங்கள் எடுத்துருவோம். நீங்கள் எதுக்கு ஸ்டாலின் சாரை ப்ளேம் பண்ணுறீங்க? அம்மையாரை கேள்வி கேட்கணும் நீங்கள். எதை சார்? இல்லை சார், இலவசம் தான். எதை இலவசங்கிறீங்க சார்? இங்கே வாங்க, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார், கொஞ்சம் வாங்க, தைரியமாக கேளுங்க, வாங்க, 4 பேர் பார்க்கட்டும். இருங்க, இலவசங்கிறது இல்ல சார், இருங்க ப்ளீஸ். இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது சார். அந்த 20 கிலோ அரிசி இல்லைன்னா வீட்டுல கட்டம் அன்னைக்கு அவருக்கு கொடுக்க, அவங்கள வாங்க வேண்டியது இலவசம். ஒரு மாசத்துக்கு கேஸ் சிலிண்டர் வாங்க முடியாதவங்களுக்கு நம்ம 20,000 ரூபாய், 25,000 ரூபாய், 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க கூட மெட்ராஸ்ல இருக்க முடியாது. இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது. அவங்க கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்கு கொடுக்கறது 1000 ரூபாய். மனசாட்சியோட சொல்லுவாங்க இலவசம்னா என்னன்னு. இலவசம் அது இல்லை. நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு ரைட் விங் கார்பரேட்டுக்கு 40% இருந்த டாக்ஸை நீங்க 25% கூட. ஒரு பணக்காரர் கல்யாணம் கூட இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற செலிப்ரேஷன் எப்படி பண்ணாருன்னு பாத்தீங்களா? அவர் போட்ட ஓவர் நைட் ஏர்போர்ட்டை மாத்தின, அது இலவசம் இல்லையா? ஒரு பிரைவேட் ஏர்போர்ட்டை நீங்க பப்ளிக் ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஒரே நாள்ல கொடுக்க முடியுமா? அது இலவசமா தெரியல உங்களுக்கு? இங்க வந்து 20 கிலோ அரிசி நாங்க கொடுக்கறதும், 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறதும், பஸ்ல லேடிஸ் ஃப்ரீயா போறதும் தான் உங்களுக்கு தெரியுது. ஏன் சார் ஏழைங்களுக்கு கொடுத்தா அது உரிமை தொகை, பணக்காரங்களுக்கு லட்சம் கோடி கொடுத்தோம்னா அது வந்து டெவலப்மெண்டா சார்?